இன்றைய முக்கிய செய்திகள். நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டது குறித்து விவாதிக்க வேண்டும். எதிர்க்கட்சி எம்பிக்களின் முழக்கத்தால் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்றம். நியாயமான தொகுதி மறுவரையறையை பெற பிரதமருடன் சந்திப்பு. அனைத்து கட்சி எம்பிக்களுடன் செல்லவிருப்பதாக ஸ்டாலின் அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது என உயர்நீதிமன்றம் கருத்து. கடவுள்கள் சரியாகத்தான் உள்ளனர், சில மனிதர்கள்தான் சரியாக இல்லை என விமர்சனம். தேர்தல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அனைத்து கட்சி கூட்டம். அங்கீகரிக்கப்பட்ட 12 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. வணக்கம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்ட விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம் இட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா வீட்டில் 37 கோடி ரூபாய் பணம் பதுக்கி வைத்திருந்ததாகவும் அதில் 11 கோடி ரூபாய் கடந்த 14ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் எரிந்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த விவகாரம் குறித்து விசாரித்த உச்சநீதிமன்றம் 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மாவை நீதிமன்ற பணிகளில் இருந்து நீக்கி டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி.கே. உபாத்யாயா உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மக்களவை இன்று காலை கூடியதும் நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். ஆனால் அதற்கு அனுமதி மறுத்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை பிற்பகல் 12 மணி வரை ஒத்திவைத்தார். सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். அப்போது கர்நாடகாவில் அரசு ஒப்பந்த பணிகளை செய்வதில் இஸ்லாமிய ஒப்பந்ததாரர்களுக்கு 4% இட ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் அரசியல் சாசனத்தை மாற்றப் போவதாக துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் தெரிவித்ததாக பாஜக உறுப்பினர்கள் பிரச்சனை எழுப்பினர். இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் தொடர்ந்து முழக்கம் இட்டு அமளியில் ஈடுபட்டதால் முதலில் 2 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுவதும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக காங்கிரஸ் கட்சி அரசியல் சாசனத்தை இதுவரை பாதுகாத்துத்தான் வந்துள்ளதாகவும் ஒருபோதும் அதனை மாற்ற நினைக்கவில்லை என்றும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். அரசியல் சாசனத்தை மாற்றப் போவதாக திரு சிவகுமார் தெரிவிக்கவில்லை என்று அவர் விளக்கமளித்தார். நீதிபதி வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டது குறித்த விவாதத்தை தடுக்கவே திரு சிவகுமார் தெரிவிக்காத ஒரு கருத்து குறித்து பிரச்சினை எழுப்பி பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் எம்பி திரு ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார். நியாயமான தொகுதி மறுவரையறையை பெற தமிழக எம்பிக்களை அழைத்துச் சென்று பிரதமர் திரு மோடியை சந்திக்க இருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று பேசிய அவர் 2026ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ள தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் தமிழ்நாட்டின் ஜனநாயக உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை பாதிக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். அடுத்த கட்டமாக கடந்த 5ஆம் தேதி தமிழக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதாக அவர் கூறினார். தற்போது இருக்கும் தொகுதி வரையறை 2026இல் இருந்து மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு மோடி நாடாளுமன்றத்தில் அதற்கு உறுதியளிக்க வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் சிங், கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் நேரிலும் ஒடிஷா முன்னாள் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் காணொலி காட்சி வாயிலாகவும் கலந்து கொண்ட நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிரான முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் கடந்த சனிக்கிழமை வெற்றிகரமாக நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து வெளிப்படையுடன் நடைபெற வேண்டும். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மேலும் 25 ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும்.
மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது, உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும், கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் தங்கள் மாநில பேரவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், கூட்டுக்குழு சார்பில் பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டும் என வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று நமது உரிமைகளை, நம்போல் பாதிக்கப்படும் மாநிலங்களின் உரிமைகளை மீட்டெடுத்திட, நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் எம்பிக்களை எல்லாம் அழைத்து சென்று மாண்புமிகு பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன். தமிழ்நாடு முன்னெடுத்துச் செல்லும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். இதற்கு துணை நின்ற தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது என தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம், கடவுள்கள் சரியாகத்தான் உள்ளனர் என்றும் சில மனிதர்கள்தான் சரியாக இல்லை என்றும் விமர்சனம் செய்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. திருப்பரங்குன்றம் மலையில் உயிரினங்களை பலியிடுவதற்கும் சமைத்து பரிமாறுவதற்கும் தடை விதிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மலையை சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கு தடை விதிப்பதுடன் சமணர் குன்று என அறிவிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. சிக்கந்தர் பாதுஷா தர்கா புதுப்பிக்கும் பணிக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் திருமதி நிஷா பானு, திருமதி ஸ்ரீமதி அமர்வு முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த இரு சமயத்தைச் சேர்ந்தவர்களிடம் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே உள்ள வழிபாட்டு நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றவும், தங்களுடைய இந்த நடைமுறையில் வெளிநபர்கள் யாரும் தலையிட்டு குழப்பம் ஏற்படுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் என முடிவு செய்துள்ளதாகவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள 18ஆம் படி கருப்பசாமி கோயில், பாண்டி முனீஸ்வரர் கோயில் மற்றும் பிற கோயில்களில் கால்நடைகளை பலியிடுவது வழக்கம் என்றும், இதேபோல தர்காவிற்கு வருபவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் பட்சத்தில் ஆடு கோழிகளை பலியிட்டு சமைத்து அனைவருக்கும் பரிமாறி சாப்பிடுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திருப்பரங்குன்றம் மலை தொல்லியல் துறைக்கு சொந்தமானது என்றும், அங்கு எதை செய்தாலும் தொல்லியல் துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் தொல்லியல் துறை தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் சில மனிதர்கள்தான் சரியாக இல்லை என்றும் கருத்து தெரிவித்தனர். மலை தங்களுக்கு சொந்தமானது என்று தொல்லியல் துறை கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய நீதிபதிகள், மலை அனைவருக்கும் சொந்தமானது என தெரிவித்தனர். தொல்லியல் துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும், திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக உள்ள உத்தரவுகளை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதற்கிடையே திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி இந்து முன்னணி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியானதுதான் என்றும் தெரிவித்துள்ளது. தேர்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள் இன்னும் சரி செய்யப்படவில்லை என திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனைகள் பெற்று சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியிருந்தார். மேலும் இது தொடர்பான விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், தேமுதிக, பாமக, பாஜக உட்பட 12 கட்சிகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அண்மையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சியும் இந்த கூட்டத்தில் முதன்முறையாக கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி, திமுக சார்பில் ஏற்கனவே சொல்லப்பட்ட வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள் இன்னும் சரி செய்யப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியதாக தெரிவித்தார். பல வருடத்திற்கு முன்னாக மறைந்தவருடைய பெயரெல்லாம் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. அதே போல் ஷிஃப்டட் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாமே ஒரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 20லிருந்து 25% வாக்காளர் பட்டியலில் அது இடம்பெற்றிருக்கிறது. அவங்கள ஆதார் கார்டு லிங்க் பண்ணி இதை சேர்ப்பது மூலமாக இந்த ஷிஃப்டடு, டெத்து,
மிஸ்மேட்சிங்கு, அதே போல் இந்த டெலிஷன், இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதை நீங்கள் உடனடியாக கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டோம். தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்களில் அரசியல் கட்சிகள் தேர்தல் விளம்பரம் செய்வதற்கான அனுமதி பெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் அதனை 24 மணி நேரத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் அதிகாரியிடம் தெரிவித்ததாக திரு RS பாரதி கூறினார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை மிகச் சரியானது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாஞ்சோலையைச் சேர்ந்த திரு ஜான் கென்னடி, திருமதி அமுதா, திருமதி சந்திரா ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், கடந்த 100 ஆண்டுகளாக தேயிலை பயிரிட பயன்படுத்தப்பட்ட இந்த பகுதி புலிகள் வசிப்பிடம் என்று கூறினார். பல்லுயிர் பகுதியாக இருப்பதுடன் யானை வழித்தடமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தேயிலை தோட்டத்தில் பயன்படுத்தும் ரசாயன உரம் தாமிரபரணி நதியையும் பாதிக்கக்கூடியது என்பதால் இந்த பகுதியை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள நடவடிக்கை மிகச் சரியானது என மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த வனப்பகுதியை மீண்டும் மீட்டெடுக்கும் வகையிலே இது வகைப்படுத்தப்பட்ட காடாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கையை அரசு எடுத்து வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் விளக்கங்களை கேட்ட நீதிபதி விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இனி வருவது செய்தித் துளிகள். விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறை ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் திரு செங்கோட்டையன் கேள்விக்கு பதிலளித்த அவர், பவானி ஆற்றங்கரையில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் சாயப்பட்டறை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆலையால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என ஏற்கனவே புகார் வந்திருப்பதாகவும் விதிகளை மீறினால் அந்த ஆலை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். முல்லைப் பெரியாறு அணையை பலப்படுத்த கேரள அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுவதாக நீர்வளத்துறை கொள்கை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை முழு கொள்ளளவான 152 அடி வரை உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், ஆனால் பேபி அணையை வலுப்படுத்த 15 மரங்களை அகற்ற வேண்டிய சூழலில் கேரள அரசு அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் சால்ட் ரோட்டில் ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடல் அட்டைகளை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் பறிமுதல் செய்தனர். பல பெட்டிகளில் கடல் அட்டைகள் ஊற வைக்கப்பட்டிருந்ததையும் தரையில் உலர வைக்கப்பட்டு இருந்ததையும் கண்டுபிடித்த அவர்கள் இலங்கைக்கு கடத்த 12 பிளாஸ்டிக் கேன்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 600 கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். தப்பியோடிய கடல் அட்டை வியாபாரி மற்றும் தொழிலாளர்களை கடலோர பாதுகாப்பு குழு போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வலியுறுத்திய காங்கிரஸ் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் அவை காவலர்களால் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். அம்மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு தீனதயாளன் சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பொறுப்பேற்று புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் ராஜினாமா செய்ய வேண்டும் என காங்கிரஸ் திமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியதால் வெளியேற்றப்பட்டனர். வள்ளிக்கும்மியில் கின்னஸ் சாதனை படைத்த 16,000 பெண்களுக்கு முதலமைச்சர் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற உள்ளதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு நித்யானந்தம் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கொங்கு கலைக்குழு சார்பில் 16,000 பெண்கள் வள்ளிக்கும்மி நடனமாடி கின்னஸ் சாதனை செய்தனர். வரும் 6ஆம் தேதி கோவை கொடிசியா வளாகத்தில் பாராட்டு விழா நடக்க உள்ளதாகவும் திரு நித்யானந்தம் தெரிவித்தார். சென்னையில் ஐபிஎல் டிக்கெட்டுகளை கள்ள சந்தையில் விற்பனை செய்த 11 பேர் கைது செய்யப்பட்டனர். ஐபிஎல் டிக்கெட்டுகள் கள்ள சந்தையில் விற்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 11 பேர் சிக்கினர். அவர்களிடமிருந்து 50,000 ரூபாய் மற்றும் பிளாக் டிக்கெட்டுகளை கட்டுக்கட்டாக காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பல்கலைக்கழகங்களுக்கு கடந்த 30 மாதங்களாக புதிய துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை என்று டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதே நிலை தொடர்ந்தால் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் 85% பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாத நிலை உருவாகிவிடும் என்றும் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உதகை அருகே இரவு நேரத்தில் வலம் வரும் கரடி மற்றும் புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுமந்தத் பகுதியில் இரவில் உலா வரும் கரடி ஒன்று பேக்கரிக்குள் நுழைந்து தின்பண்டங்களை ருசித்து சாப்பிட்டு செல்கிறது. இதுபோல மசினகுடியில் இருந்து சிங்கார நீர் மின் நிலையத்திற்கு செல்லும் நெடுஞ்சாலையில் புலி ஒன்று சுற்றித் திரிகிறது. மக்களை அவை தாக்கும் முன்பு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உதகை பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் ஆட்டுச்சந்தைக்கு வியாபாரிகள் வராததால் விற்பனை மந்தமானது. வரவுள்ள ரமலான் பண்டிகையை முன்னிட்டு விவசாயிகள் ஏராளமான ஆடுகளை விற்பனைக்காக சந்தைக்கு கொண்டு வந்தனர். ஆனால் வியாபாரிகள் வராததால் சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே ஆடுகள் விற்பனையானது.
சந்தை விற்க வந்திருக்கேன். இந்த வாரம் வந்து வியாபாரிகள் அதே மாதிரி குட்டி நிறையா வந்து இறங்கியிருக்கு. வியாபாரம் அது இல்லாதனால இன்னும் விற்றுக்கிட்டே இருக்காங்க. அது இன்னும் விற்றா விற்றுருவோம். ஓடிக்கிட்டு இருக்கு, வியாபாரம் ஓடி இருக்கு. வாரம் திங்கக்கிழமை சந்தை. 10 கிலோ எடை கொண்ட ஒரு ஆடு 8000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை விற்கப்பட்டது. ரமலான் பண்டிகை வரவுள்ளதால் அதிக அளவில் ஆடுகள் விற்பனையாகும் என்று எதிர்பார்த்து வந்த விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். சென்னை குடிநீர் தேவைக்காக தெலுங்கு கங்கை ஒப்பந்தப்படி கண்டலேறு அணையில் இருந்து ஆந்திர அரசு வினாடிக்கு 500 கன அடி வீதம் கிருஷ்ணா நதி நீரை திறந்துவிட்டுள்ளது. தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட்டுக்கு இந்த நீர் 4 நாட்களில் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1078 புள்ளிகள் உயர்ந்து 77,984 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 308 புள்ளிகள் அதிகரித்து 23,658 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 65,720 ரூபாயாகவும் ஒரு கிராம் 8,215 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 110 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்ட விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. நியாயமான தொகுதி மறுவரையறையை பெற தமிழக எம்பிக்களை அழைத்துச் சென்று பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது என தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் கடவுள்கள் சரியாகத்தான் உள்ளனர் என்றும் சில மனிதர்கள்தான் சரியாக இல்லை என்றும் விமர்சனம் செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.